ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெசிபி வத்த குழம்பு ரெசிபி. கடாய் சூடு பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், கடுகு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் வெந்தயம் பாருங்க கலர் மாறிடுச்சா, கடுகும் பொரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம். பூண்டும் 200 கிராம் போடலாம், 100 கிராம் போடலாம், உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா இது எண்ணெயிலேயே வதங்கணும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுலயே சுண்டக்காய் வத்தலையும் போட்டுக்கோங்க. கடுகு வெந்தயம் தாளிக்கும் போதே கூட போட்டிருக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா அது வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இதுக்கு பவுடர் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையானதை வறுத்துக்கலாம். தனியா ஒரு 10 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வெந்தயம், மிளகு, பச்சரிசி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். ரொம்ப தீயெல்லாம் விடக்கூடாது, கலர் மாறாம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா வதங்கட்டும். அந்த வறுத்த வாசனை வரும், அது வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் கருக விடக்கூடாது, கலர் மாறிடும் குழம்பு. நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளுக்கு போடுறதுனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதில் சுக்கு, பெருங்காயத்தூள், அதுக்குள்ள இந்த வெங்காயமும் நல்லா வதங்கும். இப்போ இந்த தக்காளியும் போட்டுக்கும். இந்த கடலை பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் பச்சை வாசனை போகிறதுக்கு லைட்டாக வறுத்துனா போதும். இப்போ இதில் என்ன பண்ணணும், மஞ்சள் தூள் போட்டுக்கணும். இதுலேயும் லைட்டாக போட்டுக்கணும். வதங்கிட்டு இருக்கும் போது இதில் 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுருங்க காரத்துக்கு. இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது ஆஃப் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் ஆறட்டும், அதை பவுட்ரு பண்ணிக்கணும்.
தக்காளி நல்லா இந்த மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டிருக்கிறதுல இது வதங்கிடும் நல்லா. இதில் என்ன பண்ணணும், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம், அதுலேயும் மிளகா போட்டிருக்கீங்க இதுலேயும் ஏன் போடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இது நல்லா ஒரு கலர் கொடுக்கும் குழம்பு. கொஞ்சமாக தான் போடுறோம் அதில் கொஞ்சம், அதனால தான் மிளகா கம்மி பண்ணிக்கணும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா, நல்லா இது வதங்கணும். இப்போ என்ன பண்ணணும், இதில் கத்திரிக்காய் ஒரு 4 பீஸ், பிஞ்சு கத்திரிக்காய் போட்டுக்கணும். இதுலேயே வேக வச்சு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 2 விசில் வச்சு லைட்டாக உப்பு போட்டு 2 விசில் வச்சு இறக்கி வச்சிருக்கோம் மொச்சக்கொட்டை. அதையும் இதில் போட்டு வதக்கிடணும். மொச்சக்கொட்டை வேக வச்சு போடுங்க, இல்லைன்னா பச்சை வாசனை வரும். இது கொஞ்ச நேரம் அப்படியே அந்த கத்திரிக்காய் வேகட்டும். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க குழம்பு. நல்லா இதுல வதங்கி வரட்டும், கத்திரிக்காய் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் மூடி வைப்போம், இது வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இது இப்போ இதுல என்ன பண்ணியிருக்கேன்னா, தேங்காவும் சோம்பும் போட்டு ஒரு சின்ன சின்ன பத்தை, ஒரு சின்ன மூடி தேங்காய், அதில் ஒரு கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் இதில் குழம்புல சேர்க்கணும். அப்புறம் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணதை பவுட்ரு பண்ணணும். காஞ்சிருக்கு, நல்லா வதங்கிருக்குவாங்க, கருவேப்பிலாம் நுணுங்குதா. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா, இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டா, இது நம்ம வேணும்னும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரு ஒரே டைம் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, வேணும் போது கூட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிடுறேன் கொஞ்சம். இதில் கொஞ்சம் பெருங்காய கட்டி நீங்கள் வறுக்கும் போதே போட்டிருக்கலாம், இல்லை நான் போடல, அதுக்கு பதிலாக பெருங்காயத்தூள் போடுறேன். மொச்சக்கொட்டைலாம் போட்டிருக்கேன் இல்லையா, அது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டாதான். ஒரே ஜார்ல மொத்தமா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சின்ன ஜார் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த தேங்காய் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கணும். அதை வந்து இப்போ இந்த தேங்காய் நல்லா வதங்கிச்சு பாருங்க, வாசனை வருதா. இப்போ
இதில் ஊற்றுறோம். ரொம்ப புளி தண்ணி ஊற்றக்கூடாது, கார குழம்புக்கு இதெல்லாம் ஊற்றுற மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும். இப்போ இதில் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நீங்கள் கேட்பீங்க அது பவுடரும் அரைச்சிருக்கீங்க, இதுவும் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. கொஞ்சம் குழம்பும் கூடி வரும். அது வந்து மேற்பொடி மட்டும்தான் அது. ஓகேங்களா? இப்போ நல்லா இது குழம்பு கொதிச்சு பச்சை வாசனை, புளி வாசனை எல்லாம் போகணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு, கத்திரிக்காயெல்லாம் வெந்துச்சு வரும், எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஓரமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம், இந்த அரைச்சி வச்ச பொடியை போடணும். போட்டு நல்லா கலந்துடுங்க. இந்த டைமில் போட்டிங்கன்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும். ஆயிடுச்சு பாருங்க. இந்த குழம்பு நீங்கள் தோசைக்கு, சாதத்துக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு கூட இது நல்லாயிருக்கும். பேர் வத்த குழம்பு தான், ஆனால் இது டிஃபன் ஐட்டத்துக்கு கூட நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், 2-3 நாள். வெளியவே வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லா சூடு பண்ணி நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. இது போது பவுட்ரு. அந்த பவுட்ரு நம்ம இன்னொரு நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம். வறுத்து அரைச்சதுனால அது கெட்டு போகாது. இருக்கா? ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் அதோட சேர்த்து. இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், கொஞ்சமாக வெல்லம். இது எல்லாத்தையும் நம்ம போட்டிருக்க புளிப்பு, காரம், உப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிடும். தலைவலன்னு கொதிக்கிறது. இதில் உப்பு எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் இப்போ உப்பு பார்த்து நீங்கள் உப்பு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் உப்பு கரெக்டாக தான் இருக்குது எங்கள் வீட்டில். இப்போ கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை ஃபைனலாக இதை போட்டு மூடி வச்சிருங்க. வாசனை பயங்கரமா இருக்கு. நீங்க இதை ஒரு நாள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான் நம்ம வீட்டு வத்த குழம்பு. மொச்சக்கட்டை, கத்திரிக்காய், சுண்டக்காய் வத்தெல்லாம் போட்ட வத்த குழம்பு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பயங்கர டேஸ்டாக இருக்கும். சுட சுட சாதத்தில் இதை வச்சு அப்பளம் பொரிச்சு வச்சுட்டு சாப்பிட்டாவே போதும். இல்லை முட்டை ஆம்லேட், நான்வெஜ் சாப்பிட்றவங்க முட்டை ஆம்லேட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.